கொஞ்சம் போல பாருங்க எப்படி இறங்கி போயிட்டு இருக்கு. கீழி காலையில வந்துடுறான். சம்பாகு சூரியன் பார்க்க அழகா இருக்கு. அங்க முடிய போயிட்டு இருந்தா அங்க முடியவும் இல்லை. எப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு. அதுக்கு சூப்பரா இருக்கு. பல பல பலன்னு மின்னிட்டு தான் இருக்காங்க சம்பாகுனி. எப்ப எங்கிட்ட இந்த கலர் தெரியுதா? இதுதான் சோப்புல. இது வாங்க எங்க இருந்து ஆவு இறங்குது. டேரி 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 இதுக்கு முள்ள பாருங்க. எப்படி கொதிக்காண்டு வசமே இருக்கு பாருங்க. ஒரே பட்டல இடத்துல பிடிச்சிக்கினா இறங்கி இருக்கலன்னா நீ கூட 3வது நாள் சம்பாகுனி பிடிச்சிட்டு இருக்காண்டு. இது வந்து ஆமனன்ட்டு நாங்க இப்படி தேட போறோம் பாருங்க சம்பாகுனி. அப்படியே இங்கிட்டு விட்டு நடந்து போனால் திருச்செந்தூருக்கே நடந்து போயிடலாம். தூக்குச்சட்டியில் கஞ்சியை வந்து காக்கா மாடு இதுகிட்ட இருந்து காப்பாற்றுறது. வா இங்கே நிற்கி. இங்கே வா வா. நான் சம்பாகுனி பார்த்துட்டேன் பாருங்க. இந்த இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்திருக்கேன்டா. இன்றைக்கி வந்து எங்கள் போட்டு பெரிய போட்டு எதுவுமே கடல் போல். கலர் வித்தியாசமாக இருக்கா. இது எல்லாமே சம்பாகுனி தான். இப்போது நான் இதுக்குள்ளே கையை விட்டாலும் கலைஞ்சிருங்க. நான் உங்களுக்கு எப்படி காமிக்கணும்னு தெரில. டெய்லி இப்போலாம் நாங்கள் வந்துடுறோம் சம்பாகுனி பார்க்குறதுக்காண்டி. இது பாருங்க நான் அந்த கையை விட்டு காமிக்கும்ல இந்த ஓடிட்டு இருக்கு முன்னாடி தெரிச்சோடு இந்த தெரியும்னா எல்லாமே சம்பாகுனி தான். எங்கள் அப்பா வந்துட்டு இச்சப்போ வர்றாரு. இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது தான் சம்பாகுனி. பிடிச்சி காமிக்க முடியல. காமிக்க என்ன வாங்க பார்க்கலாம். இந்த பொங்கு பாருங்க. இப்போ நான் நடக்கும்போது இந்த கையோடு சரிக்கா. சம்பாகுனிக்குன்னு தனி வலை இருக்குது. தனியாக தான் பிடிக்கணும். கொஞ்சம் போல் நிற்கிது. எங்கள் அப்பா பாருங்கள் எப்படி இறங்கி போயிட்டு இருக்குன்னு உள்ள. கவினும் இதை பார்க்குறான். அவங்க டூட்டி வர்றாங்க. கொக்கு என்னடா தின்னுட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா சம்பாகுனி தான் தின்னுட்டு இருக்கு. டெய்லி காலையில் வந்துடுறோம் நாங்கள் சம்பாகுனி பிடிக்க. சம்பாகுனி எப்போ வந்துருக்கு? எங்கள் ஏரியாவில் 7 வருஷம் ஆச்சு இந்த சம்பாகுனி இந்த கடலில் இந்த இடத்துல இறங்கி பார்த்துக்கோ. 7 வருஷத்துக்கு முன்னாடி தின்றதா எனக்கு என்னமோ இப்போவும் நேற்றோ நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்குங்க. நேற்று எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொல்லும் போதும் தெரியுதுல்ல இது பிடிச்சி 7 வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுதுங்க. ஏன் அப்பா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்டா இதே மாதிரி தாங்க எங்கள்கிட்ட மத்தி இருக்குல்ல பேச்சாலன்னு சொல்லுவாங்கள்ல. அது வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் தான் வந்துச்சு. இந்த வருஷம் கூட எங்களுக்கு வந்து அந்த மத்தி கூட வரல. நினச்சி பாருங்களேன். ஒரு மீன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் வருது. முதல்லாம் பருவங்கள் தவறாமல் வந்துகிட்டே இருக்கும். எந்த சைடு காற்றடிக்குதோ அந்த சைடு அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படி கிடையாதுங்க. மழை காலம் பிந்துறதுனால அந்த பருவநிலை மாற்றங்கள் மாறுறதுனால மீனோட வர்ற அந்த டைம் குறிப்பிட்ட இனப்பெருக்க காலம் வர்றதுக்கு பிந்திருது. வருஷ கணக்கில் அது பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க எங்கள் மீனவர்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. கொஞ்சம் தான் பண்ணிக்கி. சூரியன் பார்க்க அழகாக இருக்கும் அந்த இடத்துல இந்த வகை. இந்த வெடிக்கு வரும் உண்டா வச்சுட்டு இழுத்துட்டு போமா. இந்த இங்கே வெடிச்சிட்டு இருக்குல்ல. வெடி கொஞ்சம் கொஞ்சம் யாருன்னு வர ஏடியாவுக்கு வருங்க. ஏடியாவுக்கு பார்க்குறது
ஏறு பாருங்க. ஏறலையா போல் பண்ணீங்க அந்த இந்த ஏறு பாருங்க. தாத்தா காலுக்கு நின்றுச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. செருப்பாட்டு போட்டுட்டு வா. தூக்கி போட்டு டக்குனு இதுதான் சிவப்பு. இதை பிடிச்சாதான் நம்மளுக்கு மீன். நடுவில் மடலை போட்டுங்க. அந்த பொங்கிட்டு பாருங்க. கருப்பு இதுதான் பெரிய சோப்பு. இதுதான் பெரிய சோப்பு. இருக்குப்பா இவன் இங்கிட்ட கிட்ட கொஞ்சம் நடுவில் போடு. இது பொங்க பாரு. அப்படி காமி இருக்கும் இல்லையா? பாரு வசமா நீங்க பொங்கிட்டா பாருங்க. அமுக்கிட்டே இல்ல தண்ணி ஓட்டு கிழக்கு ரொம்ப கான் இருக்கு. இன்னைக்கு வசமா ஏறி இருக்குங்க எங்க கூனி. இப்ப அன்னைக்கு பிடிச்ச 2 பாட்டில் பிடிச்சது ஏறி இருக்கு. அதை விட இது அதிகம்ல. அதான் 2 பாட்டு மீன் சேர்ந்து குட்டி சோப்பா இருந்துச்சு. எவ்வளவு ஏறி நிக்கிறீங்களா? நேத்து பார்த்தாங்க. பரவாயில்ல ஏறி இருக்குல்ல. எதிர்வாகல சும்மா பார்த்துட்டு போவோம். 2 நாளுக்கு கூனி வந்துச்சு. இன்னைக்கு வராது அப்படின்னு நினைச்சு வந்தோம். இன்னைக்கு கூனி ஏறிட்டு நேற்று இதே மாதிரி தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது சோப்பு பிடிச்சிருந்தோம். இன்னும் உள்ள எப்படி சைடில் பார்த்தோன்னா தெரியும். அதான் பொருட்கள் இருக்கும். இன்னைக்கு ஆள் வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். என்கிட்ட நம்ம தான் இது பண்ணணும். இங்கே பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ இது ஏறி இருக்குண்டு. இது கொஞ்சம் தான் இருக்கும் பார்க்க. எங்களுக்கு அரைச்சாக்கு காஞ்சி சின்னச்சுன்னா அரைச்சாக்குக்கு மேலே வரும் இந்த சம்பாக்குனி மட்டும். அதை பூ போல் எடுத்து கொண்டு போகணும். இழுக்க முடியாது. நேற்று அங்கே முடிய போயிட்டு வந்து அங்கே முடியவும் இல்லை. இல்லை சாக்கில் எழுதிடும். சாக்கில் எழுதி நேரம் வருமா? அப்படியா? இங்கே பாருங்க எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குன்ட்டு. அப்படியே அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு அதுக்கும் பாருங்களேன். திகபுரிங்களா மீனையா? சூரியன் வெளிச்சத்துக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குல்ல. அப்படி உயிரோடு துடிச்சிட்டு இருப்பான். உயிரோடு உள்ளது இப்போ பிடிச்ச சம்பாகுனி. இதையும் இன்றைக்கும் கொண்டு போய் காய போட்டுருவோம். போவோம். பயங்கரமாக இருக்குல்ல சம்பாகுனி. நாங்கள் இப்படி தாங்க பிடிப்போம். இதுக்கு முன்னாடி நான் சம்பாகுனி வீடியோலாம் ரொம்ப போட்டுட்ருப்பேன். இருந்தாலும் நான் அப்பப்போ பிடிக்கிறத காமிச்சிட்டேன்னா உங்களுக்கும் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும்ல. கேட்டிருக்கேன். திங்களா சம்பாகுனி சூப்பராக இருக்கும்.
அப்படி பல கண்ணாடி மாதிரி. அப்பா அப்படி மின்னுங்குது. மேலே தட்டிட்டு மறுபடியும் இப்படி அள்ளுத. இங்கே பாருங்களேன், சம்பவனி அப்படி பக்கத்தில் போய் காமிக்க பார்க்கோ அப்படி பலன்னு மின்னுறாங்க. எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா சம்பவனி. நாங்கள் சொல்கிற சம்பவனிங்க வெளியிடங்களில் சென்னாங்குனி அப்படின்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு ஊருக்குமே இது வந்து பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. சரி தட்டிடுமா? சரி இதில் இருக்கட்டும், நம்ம அடுத்த பாடு வைப்போம்ல, அது வரைக்கும் தண்ணி வந்துட்டோம். அடுத்த பாடு வச்சுட்டு நம்ம அள்ளுவோண்ணா. எல்லோரும் தேடிட்டு தான் இருக்காங்க சம்பாகுனியை. சம்பாகுனியை பிடிச்சி காய போட்டு சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்க. இது வந்து ஒரு குழந்தைய மாதிரி தான் பார்க்கணும் சம்பாகுனியை. மற்ற மீனை கூட நம்ம ஈஸியாக இப்படியோ காய போட்டுடலாம். சம்பாகுனியை பார்த்து காய போடணும், இல்லை காற்றுக்கு பஞ்சு மாதிரி பறந்து போயிடும். அது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ரிஸ்க்கு. எப்போ இங்கிட்ட வாங்க, இங்கே இருக்கு. எப்போ இங்கே வா, இந்த அன்றைக்கி பாருங்கள், இங்கே இருக்கு. எங்கள் அப்பா ஓடி வரும் பாருங்க. சொன்னோன்னு ஓடி வர்றாங்க பார்த்தீங்களா. இந்த வலையை பொறுத்தளவு தான். இந்த அன்றைக்கி பாருங்கள், இந்த கொதிச்சிட்டு இருக்க அந்த கலர் தெரியுதா, இதுதான் சம்பாகுனி. இந்த அங்கிட்டுள்ள கலருக்கும் இங்கிட்டுள்ள கலருக்கும் வித்தியாசம் இருக்கா? இதில் சரியான சிவப்புல, இது பெரிய சிவப்புல. இது இந்த இந்த கூட்டம் இந்த இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. இங்கே இருந்து அப்படியே இப்படியே மெதுவாக போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே முடிய இருக்குங்க சம்பாகுனி. அப்போ தெரியுதா? இப்போ நீங்கள் நார்மலாக வந்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கள் மீனவர்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எப்படி மீன் வந்து சுழி விடுது, என்ன மீனுன்னு கணிச்சிருவோம். ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்து தான் இது வந்து என்ன மீன் அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம் அந்த சுழியை வச்சு. இது வந்து பொட்டி சுழியை விட்டுட்ருக்காம பாருங்க. அந்த அந்த சம்பவனியை கீழே தட்டிட்டு இருக்கு. அப்படியா? இது நல்லா ஒதுங்கி நிற்கி. இதில் அதோட நல்லா ரொம்ப இருக்குது. குண்டே இல்லாமல் இருக்குது. இங்கே இருக்குது. இங்கே வாங்க, இங்கேருந்து வைக்கலாம்ப்பா. இல்லை எப்போ இங்கிட்ட வந்துருங்க, பக்கத்தில் இருந்து வைங்க. ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கல, இழுக்க முடியாது. அப்போல்லாம் காலங்காலமாக இவங்களாம் வச்சு இதை பழகிட்டாங்க. நம்மளாம் சொல்கிறது எப்படி சொல்ல, அவங்களுக்கு வந்து அந்த கணிப்பு எல்லாமே தெரியும். இப்போ கையின்னு எழுத்துருவாங்க. இல்லை கையின்னு எழுத்துருவாங்க. இங்கே தான் இருக்குது, வேறு அங்கே சம்பளம் இல்லை. கைன்னு கலைக்காத. இப்போ அங்கிட்ட தாவு இறங்குது, சல்லுன்னு கால் இறங்கிட்டு இருக்குங்க எனக்கு தண்ணிக்குள்ள. இல்லை வைக்கணும். அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. வா, நான் பிடிச்சிக்கிறேன். அந்த இருக்கு, இந்த இப்படி ஓரத்துலேயே தான் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, இந்த நானும் காலுகளை வச்சு இழுத்துட்ருக்கேன். இப்போ பொங்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க சிவப்பு. இந்த வருது கொஞ்சம் மேலே எடுத்துங்க. எப்போ மேலே ஏறிட்டு மண் வெட்டிட்டு அந்த கிளப்பிக்கப்பா. சரி என்ன மேலே தூக்கி பிடிச்சிக்கோ. இந்த ஏறுது ஏறிட்டு மேலே கிளப்பிட்டு. எப்போ மண் வெட்டுது, அங்கிட்டு கிளப்பி சத்தியாக மண் வெட்டிட்டு. அப்பா அம்மா காலை கூட இருக்க முடியல. இன்னும் கொஞ்சம் இருக்குது, முன்னாடி இருக்குது. ஆமாம், இன்னும் முன்னாடி இருக்குது. பிதஞ்சிட்டு வருது, இழுக்க முடியல பாருங்க. காலை கூட கிளப்ப முடியல. இல்லை சரி இல்லை ஏறிடலாம். இங்கே பாருங்க எப்படி கொதிக்காண்டு. ஏறல. இல்லை இழுத்துற கவினை நல்லா கிலோ சொல்லு. இல்லை கண்டிருக்கா. கிளப்பிடு. சாப்பாடு பாருங்க, அப்பெல்லாம் இருக்கிற கவினை தென்னல. கீழே தண்ணிட்டு வாங்க. அப்பாடி இதுலேயும் வசமாக இருக்கு பாருவா, ஒரே பாட்டில். சல்லுன்னு மண் விட்டுது பயங்கரமா.
ஒரு சோப்பு நின்றுச்சுன்னா இப்படி இருக்குது. எந்த காலத்தில் பிடிச்சிங்கன்னா ஆமாம் அதே இடத்துல கூட்டுறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இறங்கிருக்கலண்ணா. யாரும் பார்க்கல நினைக்கேன். எப்படி தூக்கி போடுறாங்க பற்றியெல்லாம் உதறிக்கிட்டே வரணும். அந்த இதிலெல்லாம் சம்பவம் ஒட்டிட்டு இருக்கும். இன்றைக்கூட 3வது நாள் சம்பவம் பிடிச்சிட்ருக்கோம். கையை அங்கே மண் வெட்டிடுது. இழப்பு காடு என்னமோ இலக்கு இப்படி பந்து மாதிரி உருண்டு ஓட்டி வரும். யாரு கொழுப்பு தானே அவனுக்கு. அந்த சுகில் போய் வந்திருக்கு பையில கையை. அப்போ இங்கே பாருங்க எப்படி துடிச்சிட்டு இருக்காண்டு. திட்டிக்க சம்பவம். இது வந்து ஆம நண்டு நாங்கள் சொல்லுவோம். நண்டு அப்படி தட்டிடுங்க. தட்டி வை. சும்மா மேலே தட்டிடுப்பா. கல் ரெட்டி மாறிக்கிட்டே இருக்கு. இது நேற்று பிடிச்சதோட 2 பட்டில் பிடிச்சிட்டோன்னே. நேற்று பிடிச்சதோட இன்னைக்கு அதிகம். நேற்று பிடிச்சதோட இன்னைக்கு அதிகம். தண்ணி ஓட்டிலே பாருங்க அப்படியே சிவப்பு நிற்கும் பாரு. மறுபடி தேட போகிறோம் பாருங்க சம்பவம் முடிச்சுல. அந்த சைடே இறங்கியும் பார்க்கணும்ண்ணா. அந்த வாரத்தில் கை அப்படியே அந்த வாரத்தில் இறங்கி போயிரு. ஓ அனசல்லே தான் நீ பாருண்ணா. எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடு. அப்படி கரு பண்ணிக்காண்டு எங்கள் அப்பா காலத்துலலாம் சரி இவங்க காலத்தில் யாருமே இப்படி சம்பவம் இந்த இடத்துல பிடிச்சதே இல்லை. எல்லோரும் கடல் ஓரத்தில் ஆள் அடிக்கிற ஓரத்துலேயே தான் பிடிச்சிருக்காங்க. சொல்ல போனால் எங்கள் காலத்தில் தான் இந்த இடத்துல நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம். தேடிட்டு இருக்காங்க. ஆனால் சம்பவனி வந்து இங்கே வந்துட்டு பாருங்க. எங்களை காணோம். இது சல்லுன்னு ஓடிடுது. சம்பவம் இங்கே வந்துட்டு மறுபடியும் அவங்களை இங்கே கூப்பிடணும். அவசரப்பட்டு கூப்பிட்டு வந்து எல்லாம் ஓடி வருங்க. அதனால் நான் பொறுமையாக வரையும் கூப்பிடலான் இருக்கேன். இந்த அன்றைக்கி சம்பவம் காமிக்கேன். இந்த கலர் மாறுதா இந்த இடத்துல நிற்காம இந்த கை விடுற பாருங்க. காலுக்குள்ளே சட 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 சடன்னு அடிக்கான். கை நீங்க வாங்க. வலைய தூக்கிட்டு வாங்கண்ணா. கடலும் இந்த மாறும் சேர்ற இடம். ஆறு ஓடி வந்து அப்படியே தண்ணிக்குள்ள விழுகுது. இந்த அன்னைக்கு சம்பவம் இங்கே தான் நின்றுட்டு ஆரம்பிச்சாச்சு. ஆமாம் இப்போ கவின் வீடியோ எடுப்பான். நான் எங்கள் அப்பாட்ட இங்கே இழுத்துடலாம். நான் உங்களுக்கு பழக்கம் இருக்கும் எப்படி எப்படி என்னென்ன பண்ணணுங்கிறது. நல்லா உயரம் இழுத்துறான். அலை அடிக்கும்போது அப்படியே மேலேயே போயிடுது. அடி இழுத்துறான். கொஞ்சம் அந்த வெடிச்சிட்டு இருக்கா. அடியே நீளத்துக்கு இருக்கு இங்கேருந்து. அடியே காலு பயங்கரமாக பொறுக்குங்க இந்த இடத்துல இழுக்கும்போது. கை உள்ள ஓடி வராத வராதுங்கிட்டோம். அது டக்குன்னு பயந்துருது நினைக்க வரமாட்டுக்கு.
கலைஞ்சிருது. இந்த நடுவில் தான் இருக்கு. இல்லை நடுவில் தான் இருந்துச்சு. இந்த வர காமிக்க இருங்க பார்ப்போம். கொலஸ்ட்ரால் எங்கிட்ட போயிட்டா அந்த இருக்குன்னு நினைக்கேன். இந்த இருக்கு நடுவில் போக இந்த இருக்கு தான் சோப்பு. இந்த வருது வருது அதான் சோப்பு. நடு வருது பாரு. இல்லை அந்த பொங்கிட்டாங்க. கால்கள் பொங்கிட்டானா அந்த உள்ள போயிட்டு இந்த பொங்குற பாருங்க என் கால்கள். அவ்வளோதான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் லைட்டா. ஆமாம் அவ்வளோதான். அங்கிட்ட இல்லை, ஒரு சைடு மட்டும் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் போல் ஏறி இருக்குண்ணா. ஆனால் அப்போல உள்ள கருப்பு மாதிரி இல்லை, இது சின்னது. அந்த கொக்கு நிற்கல, அந்த கொக்கு நிற்கிற இடத்த பார்க்கணும். அடுத்து தண்ணி மாதிரி கிடக்கும். கொஞ்சம் போல ஏறி இருக்குண்ணே. அடியா கொக்கு நிற்கிற இடத்த பார்ப்போம். சரி வாங்க அங்கே போவோம். இது வேண்டாம் சாக்கில் அள்ளி வை. சாக்கில் அள்ளுங்க. அடுத்து அங்கே சம்பவம் இருக்குன்றிருக்காங்க. என்ன ஒன்று இது நடந்து போகணும் நாங்கள் ரொம்ப தூரம், அது ஒன்று தான். ரைட் ஓகே. போயிட்டு வர்றதுக்குள்ளே இதில் கண்டிப்பாக சம்பவம் நிற்கும். சம்பாகுனியை சாக்கை போட்டு மூடிட்டு மேலே அது மேலேயும் சாரத்தை போட்டு மூடிட்டு அப்படியே அந்த சைடு போகிறோம். இப்போ ஆறு ஓடுதோ, ஆறை கடந்து நாங்கள் அங்கிட்டு போகிறோம். அங்கிட்டு வந்து சம்பாகுனி இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா நான் வந்து இதுக்கு முன்னாடி தோலில் சுற்றணும் பார்த்தீங்களா, லாவி வச்சுருந்தாலும் அதேமாதிரி எங்கள் அப்பா லாவிக்கிட்டு போகிறாங்களா. ரெண்டு தூரமாக நடந்து போகும்போது வந்து நாங்கள் வந்து இப்படி தான் லாவி கொண்டு தான் போவோம். நல்லது மல்லி வச்சாரு. போகலாம். இனிமே தாங்க உண்மையான சம்பவனி வேட்டையே நடக்க போது. அந்த இடத்துல போகிற இடத்துல சம்பவனி மட்டும் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுடைய ஆட்டம்னு சொல்கிறத விட நாங்கள் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது பரபரப்பாக இருப்போம். வாங்க பார்க்கலாம். அங்கே இருந்து அங்கே இருக்க பாருங்க, அங்கேருந்து இங்கே முடியே நடந்து வந்து பார்த்தோம். இங்கே எங்கேயுமே சம்பவம் இல்லை. மறுபடி காலகால அப்படி திரும்பி பழைய இடத்துக்கே போயிட்டுருக்கோம் எல்லோரும். இங்கெல்லாம் தண்ணி மட்டும் நம்ம கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சவங்க சரியாக தண்ணி தான் தவிக்கும். வாங்க அப்படியே அங்கே பழைய இடத்துக்கு போய் பார்ப்போம், அதில் சம்பவம் இருக்கான்ட்டு. ஏதோ பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம், கிடைக்கல. நடக்கணும்னு நடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்படியே இங்கிட்டு போய்ட்டு நடந்து போனால் திருச்செந்தூருக்கே நடந்து போயிடலாம். பிடிச்சிட்டு போயிடுவோம், இல்லை கலைஞ்சிரும். நாங்கள் அவ்வளோ தூரம் அங்கே போயிட்டு அப்படியே நடந்து வர்றோம். இந்த இடத்துல கொஞ்சம் போல் இருக்குது பாருங்கள், தண்ணி தெரியுது, வித்தியாசம் தெரியுதா? கிளைக்கல அப்படியே தான் நிற்கி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிக்கணும் போல இன்றைக்கி இல்லை நிலைமைக்கு. இந்த இருக்குல்ல கை நோடியா மடல படவா. அங்கே அடிக்கா. ஆனால் மண் சதன்னு உள்ளே போகுது, மண்ணு தான் கட்டிடும். கையை வச்சு போட்டுனா மடல இந்த தான் இருக்கு. இல்லை அங்கிட்டு வேண்டாம்ப்பா, அவ்வளோ தூரம் வேண்டாம். இல்லை இந்த இதில் மட்டும் கொஞ்சம் சுருக்கத்தை மட்டும் அப்படியே வளைச்சி எடுத்துரும். இங்கே இங்கிட்டோம் கையில் இங்கே இந்த இருக்குண்ணா, இந்த இருக்குது. இந்த தெரியுது, இப்போ தெளிவாக தெரியுது பாருங்க. கை நடுவில் இனிமேல் கையில் வச்சிரு. அமிக்கா அவ்வளோதான். ஏறிட்டு அவ்வளோ தூக்கிடு, அப்படியே தூக்கிடுங்க. ஒரு இது பிடிச்சாச்சா, அடுத்த இதில் ஏதாச்சும் நிற்கான பார்ப்போம். அப்படி மண்ணுக்கு பூந்தே நிற்கும். கருன்றால பார்த்தீங்களா எப்படி நிற்காண்டு, அப்படி தண்ணி ஓட்டுக்கு அப்படியே கிடந்துட்டோம்.
இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாங்க. நான் கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சுன்னுட்டு அப்படி சம்பவனி அள்ளிட்டு அப்படி கிளம்பிடும். இட்லி தான் வாங்கிட்டு வந்துருக்கு எல்லாத்துக்கும். எப்படி அப்படி தகதுன்னு மின்னுது பார்த்தீங்களா கடல், சூரியன் ஒளி படையும் அதில். ரெகுலேஜ் விட்டுட்டா சாப்பிட்டு அந்த ஒரு ஆள் கிடஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பிடிச்சி தண்ணிக்குள்ள விட்டுருக்கேன் உயிரோட. ஆள் இப்படி தான் கிடப்பான். உயிரோட கடந்திருக்கு. தப்பி தவறி வந்திருக்கான் போல கருவன்றாள். கடலுக்குள்ளே இறங்கணும்னு வந்திருக்கான் போல, பிடிச்சிட்டாங்க. வாங்க எல்லாரும் அப்படி உட்காந்து சாப்பிடும். தூக்குச்சட்டியில் கஞ்சியை கொண்டு போவோம். இப்போ பாருங்கள் கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். தூக்குச்சட்டியும் தண்ணி பாட்டிலையும் தூக்கிட்டு போவோம். பாருங்கள் நம்மளும் சின்ன பையிலெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த தூக்குச்சட்டியை தூக்கிட்டுறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் தூக்கிட்டு வாண்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமான வேலை இருக்கும் எல்லாத்துக்கும். உள்ளே கடந்து இழுத்துட்டு கிடப்பாங்க தெரியுமா. அதே மாதிரி நான் கஞ்சி குடித்து இந்த கிளைமேட்டுக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லியை விட. நல்லா பசிக்கும். அப்படி சாக்லேட் அள்ளிடுமாப்பா? ஆமாம் அப்படி போனா சாக்லேட்டும் எவ்வளோ சம்பவம் நிறைச்சி வச்சிடும் பார்த்தீங்களா. சரியான சம்பவம். அங்கேருந்து வர மணி இந்த மணிக்கு கொஞ்சம் அப்படி போகணும். பிடிச்சிட்டு வர்ற கூனியெல்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வெளியில் தான் காய போடுறோம், ரோட்டில் தான் காய போடுறோம். நல்லா அந்த இடத்த வந்து நல்லா கூட்டிட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. தூத்து விட்றது தான் கூட்டுறதுன்னு சொல்லுவோம். நல்லா கூட்டிகிட்டு இந்த இடத்துல காய போட்டுறோம். மாடியில் காய போடும்போது வந்து அந்த மேலே உள்ள ஓடுக்கு வந்து அப்பி பிடிச்சிருது. அதனால தான் நாங்கள் வந்து ரோட்டுக்கு காய போட வந்துட்டோம். நல்லா மண்ணே இல்லாமல் பறசு எடுத்துனாலே போதும். நம்மளோட கூனி எல்லாத்தையும் குட்டியாச்சு. சூப்பராக இருக்கானா. கரெக்டாக நம்ம ஒரு வட்டம் பிடிச்சிருக்கோம் பாருங்க. பிடிச்சிட்டு வந்துருக்கோம்ல, அதை அப்படியே எடை போட்டு பார்த்துருவோம். எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். பச்சையில் உள்ளது பார்த்துக்கோங்க. ஜீரோவில் இருக்கா அப்படியே தூக்கி வைக்கணும்.
ஒரே ஆள் தான் தூக்கணும். 15 கிலோ இருக்குது. 15 கிலோ இருக்குண்டா. இது தண்ணி எல்லாம் உஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 கிலோ மிஞ்சலாம், இல்லாட்டா ஒரு 6 கிலோ அப்படி மிஞ்சுங்க. வெயிட் பார்த்துட்டோன்னா தெரிஞ்சிடும். பார்ப்போம். அப்போ சைக்கிள் எடுத்து குறுக்க மறிச்சு விட்டுட்டு இதில் குறுக்க விட்டுட்டு அப்போ சம்பாகுனி காய போட்டுட்ருக்கோம். ஒரு பூ மாதிரி விழுது பார்த்தீங்களா. இதுக்கப்புறமும் எங்களுக்கு வேலை இருக்குது. இது மட்டும் வேலை கிடையாது. இந்த 1-2 மீனை பறக்கும். அது போக சொலை வச்சு புடைச்சாதான் அதில் ஒட்டிகிட்டு இருக்க மண் போகும். அது போக மற்ற அந்த சிப்பிலாம் இருக்கும்ல, அந்த சிப்பி எல்லாமே கல்லண்டு ஓடும். ஒட்டிக்கிறது அந்த ஓட்டுக்கு. நான் ஒரு ஆள் தான் பிடிச்சிட்டு வர்றேன். நானும் கவினும் போய் ஒரு 3 நாளாக பிடிச்சிட்டு இருக்கோம். அங்கிட்டு யாருமே இல்லையே. அங்கிட்டு எல்லாம் இழுச்சுன்னு நானும் தேடி பார்க்க ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வருது, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுது. இது எத்தனை 3 போட்டு வச்சது இது. இன்னைக்கு டே 3. காக்கா மாடு இதுகிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு நாங்கள் சம்பாகுனியை என்னென்ன இதெல்லாம் பண்ணி வைக்கிறோன்னு பார்த்தீங்களா. உங்களுக்கு இப்படி சம்பாகுனி சூப்பரான சம்பாகுனி வேணும்டா கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடு தேடி சம்பாகுனி வரும். இது நாங்களே பிடிச்சி நாங்களே காய்ப்பட்டு நாங்களே சேல்ஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பேர் கமெண்ட்ஸில் திட்டுறாங்க. எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரில. வளர்ச்சி பிடிக்காமையா இல்லை நானும் இந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி திட்டுறாங்களா அப்படின்னு தெரிலங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு ஃபிஷர்மேனாக இருந்து இந்த இடத்துல முன்னேறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அதையும் தாண்டி பல தடைகளை தாண்டி தான் நான் இந்த பிஸ்னஸே பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஃபிஷர்மேனாக. முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.